பனி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். சொற்கள் தான். நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். பளிச்சு பளிச்சுன்னு எழுதுறாங்க, குட்டி குட்டியா எழுதுறாங்க. ஒரு நாவல் எழுதலாம், சின்ன சின்னதா எழுதி வீசிவிட்டு போகிறார்கள். வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. லாரி நிறைய மரம், இரையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. காற்றுக்கு சலிப்பதே இல்லை, ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. இலையின் நடனம், அதே காற்று, இலையின் மரணம். வீட்டுல போய் யோசிச்சா பதறிடுவீங்க. சரிந்த மேம்பாலம், இழிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல். எனக்கு சூப்பரா பிடிச்சது ஒண்ணு, நான் விருதுநகர்ல சொன்ன ஐஏஎஸ் ஆபீசருக்கு முன்னாலேயே, கலெக்டருக்கு முன்னாலேயே சொன்னார். மணல் விற்கும் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆறு. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சுதான், துடுப்பு சின்னதுதான், அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடல். நாம சின்னவங்க தான், சின்ன வாய்ஸ் தான், சின்ன குரல் தான், சின்ன வயது தான், அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை என்று நினைக்கின்ற பொழுது பதறுகிறது நமக்கு மனம். சொற்கள் அப்படித்தான். காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை, குயில் முட்டை. எனக்கு ரொம்ப ரசிச்ச ஒரு கவிதையை சொல்ற பாருங்களேன். உங்களுக்கு தெரியல, நீங்க அந்த மனத்திற்குள்ள நீங்க உள்ள போகணும் கீழே. அப்பதான் அந்த சிந்தனை கூட நீங்க போக முடியும். இந்த வெளியில இருக்கிற லௌகீக விஷயங்கள்லாம் கொஞ்சம் உதிர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் என் கூட இருக்கு பாருங்க. ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்விட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். குபேர மூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு. யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கின்றன கரும்புகள். குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை வியப்புடன் பார்க்கிறது. படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு.